ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்டில் இபி பில் வந்து ரொம்ப அதிகமாக வரும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போயிருந்தோம். இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 3 ஃபேஸ் சர்வீஸும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸும் வாங்கியிருக்காங்க. காமனாக பார்த்தீங்கன்னா மோட்டரும் வந்து வச்சுருக்காங்க. அந்த மோட்டருக்கு தனியாக சப்மீட்டரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த சப்மீட்டர் வந்து மோட்டருக்கு தனியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மோட்டர் காமனாக இருக்கிறதுனால 2 வீட்டுக்குமே வந்து ஒரே டேங்க் தான். ஸோ அதனால் ஒரே மோட்டர் தான் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் மோட்டருக்கு வர கரண்ட் பில் மட்டும் பாதியாக இவங்க ஷேர் பண்ணி கட்டியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்மீட்டருக்கு இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் 3 ஃபேஸ் மீட்டர்லேருந்து எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்க. அந்த சப்மீட்டருடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபேஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டருக்கு கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டர்லேருந்து அந்த மோட்டருக்கு நியூட்ரல் போகுது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் ஓடும்போது 3 ஃபேஸ் மீட்டரும் ஓடுது, சப் மீட்டரும் ஓடுது, அதே போல் இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டரும் ஓடுதுங்க. இது மாதிரி ஒரு மீட்டர்லேருந்து நம்ம ஃபேஸையும் ஒரு மீட்டர்லேருந்து நியூட்ரலையும் எடுத்து நம்ம எந்த லோடும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க.